டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவிலேருந்து பிஎன் பைக் குமார். இந்த வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸலண்டரில் BS6. இல்லை என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா இதில் வந்து ECU போயிடுச்சு. ECU போயிடுச்சுன்னா ஒரு 6 மாத காலமாக அந்த வண்டி வந்து ஒதுங்கி நிற்குது. ECU கிடைக்கல. இது வந்து செல்ஃப் இல்லாத டைப். எக்ஸலண்டர்லேயே வந்து BS6 போட்ட மாடலில் செல்ஃப் இல்லாத ஒரு டைப் வண்டி. இந்த வண்டியுடைய ECU பார்ட் நம்பர் வந்து வித்தியாசமான பார்ட் நம்பரு எங்கேயும் இல்லை ஸ்டாக். ஏன்னா வண்டி வந்து ரொம்ப குறவு, அதனால் கம்பெனியில் எங்கேயுமே இல்லை. ஆர்டர் போட்டு பார்த்தோம், இந்த டைப் மாடல் வந்து கிடைக்கல. இதோட வண்டியோட ஒரிஜினல் ECU. பேட்ரியும் பார்த்தாலும் 2.5 பேட்ரி. அதனால் என்ன பண்ணுறோம், இது வந்து BS6 வந்து செல்ஃப் டைப் உள்ள மாடலுடைய ECU போட்டோன்னே ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு முயற்சி. ஆனால் இந்த ECU போட்டால் பவர் சப்ளை வரமாட்டேது, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேது. மற்றபடி ஃபில் பம்பெலாம் ஓடுது, எல்லாம் ஓடுது, ஆனால் ஃப்ளக்குக்கு கரண்ட் வரமாட்டேது. வராதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பின் ரிலே. இந்த ரிலே தெரியும் எல்லாருக்குமே, பல்சர்லாம் வரக்கூடிய ரிலே. இந்த வண்டியில் அது இந்த ரிலேவை வச்சு என்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டி சாவி போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண தான் இண்டிகேட்டர், ஹாரன், பிரேக் லைட்டுக்கு இந்த மாதிரிலாம் லைன் வரும். மற்றபடி டைரெக்டாக DC கரண்ட்டு சப்ளை வராது. எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சின்ன பேட்டரினால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ரெகுலேட்டர் தெரியும், சின்ன ரெகுலேட்டர் தான் அது. அதனால் வந்து கரண்ட் வந்து ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரிலே கொடுத்துருக்காங்க. இந்த ரிலே இருக்கனால அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் போடக்கூடிய ECU வந்து அதுக்கு ஒர்க் ஆக மாட்டாங்க. இந்த RR பவர் சப்ளை வந்து டைரெக்டாக வந்துடும், இந்த ரிலேக்கு வந்துடும். இந்த ரிலேலேருந்து இதோட எர்த்து வந்து ECU போகுது. இது வண்டியினுடைய ECU. இது வந்து இந்த ECUனா இந்த ரிலேவினுடைய எர்த்தை வந்து ஃபுல்லாக பாடி பண்ணிக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ECU போட்டு ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இண்டிகேட்டர் ஹாரன்லாம் எரியும். இப்போ இந்த ECU கழட்டினா இந்த ECU வந்து, அதாவது வண்டியில் வந்து செல்ஃப் டைப்பில் உள்ள ECU வந்து ஒர்க் ஆகுது. இது கழட்டாமல் அந்த போட்டிங்கன்னா அந்த இதில் வந்து பவர் சப்ளை வராது. இப்படி ஒரு ப்ராப்ளம். ஏன்னா பார்ட் நம்பர் வேறு, இதோடைய சிஸ்டம் வேறு. ஏன்னா இந்த டைப்பு இப்போ கிடைக்கிறலன்னு சொல்லி தான் செல்ஃப் டைப்பினுடைய ECU வரும். மற்றபடி வேறு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை வண்டியில். வண்டி ரன்னிங்லாம் நல்லாயிருக்கு. இந்த ரிலே போட்டோன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். இந்த ரிலே போட்டால் ஆஃப் ஆயிரும். சரி, இதுக்கு மாற்று வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு. ஏன்னா இந்த ரிலே போடாமையும் ஆன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே தான் DC பவர் சப்ளை மாறும். இண்டிகேட்டர் ஹாரனுக்கு டைரெக்டாக வராது இந்த வண்டிங்களில். இந்த ரிலே வந்து ஆன் பண்ணி சாவி போட்டோன்னா வராது பவர் சப்ளை, ஸ்டார்ட் பண்ண தான் லைன் வரும். இது ஒரு மாற்று வழியாட்டு ஒரு 2 டயர்டு வச்சு ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன். இப்படி கிடைக்காத நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பழைய இந்த டைப் வண்டிக்கு ECU கிடைக்கல அப்படின்னா லேட்டஸ்ட் வண்டியினுடைய ECU வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். அதுக்கு ஒரே வழி, இந்த ரிலே லைனை வந்து நம்ம வந்து டைரெக்டாக, அதாவது RR யூனிட்லேருந்து ஒரு டயட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு லைன் பண்ணலாம். பேட்ரி வைக்கிற வண்டிங்களுக்கு பழைய ஓல்டு மாடல் எக்ஸலுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுருக்கோம். அதே ஆல்ட்ரேஷன்னா BS6 வண்டியில் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். வேறு வண்டி வழி இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம பார்ட் நம்பர்லாம் பார்த்துருந்தா அதுக்கு 4000 ஏற்கனவே வண்டி ஒரு 6 மாதமாகவே ஒதுங்கி நிற்கிது ஒர்க் ஷாப்பில். ECU கிடைக்காம வண்டி ரன் பண்ண முடியாமல் இருக்குது. சில ஃபார்முலாக்கெல்லாம் நம்ம மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுலேருந்து போகிற எர்த்து ECU போய் பாடி ஆன உடனே தான் பவர் சப்ளை வருது. அதாவது இண்டிகேட்டர் ஹாரனுக்கு மட்டும். அதுக்கு என்ன பண்ணலான்னா டயர்டு போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுற எப்படின்னு பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரிலேக்கு வந்து 2 பவர் சப்ளை வரும். இது வந்து இந்த ரிலே ஆன் பண்ணக்கூடிய பவர் சப்ளை. இந்த ரிலே இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஹாரனுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை. இந்த ஒரு ஒயர் வந்து ECUக்கு போய் எர்த்தாயிரும். எர்த்தானால் ரிலே ஆன் ஆகும். அது வண்டி ஸ்டார்ட் பண்ண தான் எர்த்து பண்ணி கொடுக்கும் அந்த ECU. இது மாற்று வழி ECUனால் இந்த லைனை வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணலாம். பார்த்திங்கன்னா ரிலேவை ஆன் பண்ணி 2 லைனுமே கட் பண்ணிட்டோம். இது 2மே மெயின். இது ECUலேருந்து வராது. இது வந்து சாவி லைனில் ரிட்டர்ன் வரக்கூடிய DC. ஒன்று வந்து ECU போகக்கூடியது, அதே கட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து எர்த்து பண்ணிட்டு ஒன்றுக்கு வந்து RR யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பவர் சப்ளை வந்தால்
இந்த ரிலே ஆன் ஆயிரும். அது ஸ்டார்ட் பண்ணால் தான் டிசியாக மாறணும் இந்த வண்டிங்களுக்கு, இல்லைன்னா பேட்ரி டவுன் ஆயிரும். 2.5 ஆம்பியர் பேட்டரினால அப்படி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃப் டைப் யூசி வந்து இதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது போட்டால் உங்களுக்கு பவர் சப்ளையும் வர மாட்டேங்குது, லைனும் ஆன் பண்ணாது. அதனால் மாற்று விளையாட்டு வண்டி எப்படியா ஓட வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன். அது கிடைக்கல இந்த மாடல் பார்ட் நம்பரு. இந்த லைன் பார்த்திங்கன்னா 6ஆம் யூனிட்டில் வரக்கூடிய மெயின் டிசி பவர் சப்ளை, அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே 6ஆம் யூனிட்லேருந்து வரக்கூடிய டிசி பவர் சப்ளை. இப்போ பார்த்திங்கன்னா 6ஆம் யூனிட்டோட அவுட்புட், அதாவது டிசி பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம். அதான் 6ஆம் யூனிட்டில் வரக்கூடிய டிசி அவுட்புட் பார்த்திங்கன்னா தெரியும். 2 6 ஆம்பியர் பார்த்திங்கன்னா ரிலே ஆன் பண்ண லைனையும் 6 ஆம்பியர் டயோடு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிலேனுடைய எர்த்தை வந்து பேட்ரி எர்த்தில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பவர் சப்ளை வந்து ரிலேலேருந்து வரும், இன்னொரு பவர் சப்ளை வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆர்னு ஒரு டிசி பவர் சப்ளைவாக மாறி போகும். பேட்டரியினுடைய பேக்கப்புக்காக கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. இந்த யூசி வந்து ஒர்க் ஆகனால அப்படி போகுது. இது எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 ஆம்பியர் டயோடு, அதாவது ஒன் வே டயோடு, ஒரு சைடு தான் கரண்ட்டு போகும். உங்களுக்கு பேட்டரி லைன் வந்து இந்த சைடு தாண்டி வராது, இப்படி இருந்து லைன் போகும். அதாவது 6ஆம் யூனிட்லேருந்து பேட்டரி லைன் போகும், பேட்டரிலேருந்து ரிட்டன் லைன் வந்து 6ஆம் யூனிட்டுக்கு வராது. 6ஆம் யூனிட்டுக்கு வராமல் வர லைனில் தான் நம்ம வந்து இந்த டயோடு அதுக்காக தான் போட்டிருக்கோம். அப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ரிலேக்கு ஆன் பண்ணுற டிசி பவர் சப்ளை போடும். சாவி போட்டோன்னா டிசி பவர் சப்ளை போகாது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து வர பவர் சப்ளை மூலிமா இந்த 6ஆம் யூனிட்டு அந்த ரிலே, அதாவது 4-pin ரிலே வந்து ஆன் ஆகி இண்டிகேட்டர் ஆர்னு பவர் சப்ளை இருக்கும். பார்த்தாலும் 2 6 ஆம்பியர் டயோடு வந்து சால்டிங் பண்ணியிருக்கோம். கோடு வந்து பேட்டரி பார்த்த மாதிரி இருக்கணும். ரிவல்ஸில் வர 6ஆம் யூனிட்டில் வர லைனை மட்டும் ரிலேக்கு வர லைனை ஆன் ஆகிருக்கும். எர்த்தை வந்து பேட்டரி எர்த்திலே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரிலே ஆன் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா இண்டிகேட்டர் ஆர்ன் வந்து ஒர்க் ஆகுது. ஒரிஜினலாக வண்டியில் இப்படி தான் வரும். அந்த இஷ்யூ ஆல்ட்ரேஷனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணால் தான் அதில் அவுட்புட் வரும். இப்போ பேட்டரியில் தான் இருக்குது. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து பேட்டரி லைன், பேட்டரிலேருந்து வரக்குள்ள ஒன்று. இந்த சைடு வந்து சப்ளை வராது. ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த சைடு சப்ளை வரும். அதுக்காக தான் இந்த 6 ஆம்பியர் டயோடு வந்து போட்டிருக்கோம். 2 டயோடு, ஏன்னா ஹீட் ஆகக்கூடாதுன்ட்டு, வண்டி சார்ஜ் ஏறணுன்ட்டு. இப்போ ரிலே வந்து உங்களுக்கு சாவி ஆனில் தான் இருக்குது, ஆனால் ரிலே வந்து ஆன் ஆகாது. ஸ்டார்ட் பண்ண தான் ஆன் ஆகும். யூசியூ போகிற லைனை வந்து கட் பண்ணிட்டோம். இதுலேருந்து போகக்கூடிய எர்த்து தான் யூசியூவில் போய் எர்த் ஆகும். அதை வந்து பேட்டரி எர்த்தில் வந்து கொடுத்துட்டோம். அதனால் ரிலேவை ஆன் பண்ணுறதுக்கு லைன் வேணுமென்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்கோம். ரிவல்ஸில் பண்ணியிருக்கோம். நான் வண்டியை ஓட வைக்கணும், அதுக்காக ஒரு பதிவு. தேங்க்ஸ் நண்பர்களே.